அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் வந்து பயங்கர ஜோராக போய்க்கிருக்கு. ரொம்பவும் சூடு பிடிச்சி போய்க்கிருக்குது. அப்படி தான் தேமுதிக வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் வந்து சேருவாங்கன்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிருந்தது. நானும் நினச்சிக்கிருந்தது அதுதான். ஏன்னா அவங்க வந்து பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அறிவிப்போம், நாங்கள் எந்த கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் சரி ஏடிஎம்கேல தான் வந்து சேருவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். நேற்றைய தினம் வந்து தேமுதிக பிரேமலதா அம்மையார் வந்து அவங்க போய் டிஎம்கேட கூட்டணி வச்சிட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்போ வந்து வெற்றி கொடி யாருக்கு? ஏன்னா ஏடிஎம்கே தேமுதிகவும் அவ்வளோ சாதாரணமாக நம்ம இட போடக்கூடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான். அவங்க எங்கிட்ட போய் நிற்கிறாங்களோ, ஏன்னா அவங்கள்ட்டையும் தொண்டர்கள் நிறையா இருக்காங்க. எங்கிட்ட நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பும் கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இப்போ போய் அங்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ 2026 தேர்தல் யாருக்கு? ஏன்னா 4 முனை போட்டியாக போய்க்கிருக்கு. ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அங்கிட்டு பார்த்தா அண்ணன் சீமான் வந்து அவங்க வந்து மாநாடு போட்டு அங்கிட்டு கலக்கி இருக்காப்புல. இன்னும் 2 நாள் கழித்து மாநாடு. அவர் தான் மோமோன்னு சொல்லப்போனால் 234 தொகுதியிலையும் யார் யாரை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்றத அறிவிக்க போகிறாப்புல. இங்கிட்டு பார்த்தா தாவேகா அவங்களும் மாநாடு போட்டு பரப்புரையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்டு மற்ற 2 கட்சிகளும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் யார் யாருக்கு என்னென்ன தொகுதின்னு மட்டும் ஒதுக்கலை. ஆனால் அந்த வெற்றி கொடி யாருக்கு? இந்த 2026 தேர்தலில் வெற்றி யாருக்குன்றது வந்து ஒரு சாத்தியமாக இருக்குது. பார்ப்போம், அதை வந்து யார் ஜெயிக்க போகிறா என்னன்றதை வந்து அதை மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து அந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் யார் போட்டு போகிறாங்களோ அவங்க தான். பார்ப்போம். 4 கட்சியும் சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது. ஏன்னா 4 முனை போட்டி பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. அங்கிட்டு தாவேக்கா ஒரு சைடு போனால், இங்கிட்ட நாம் தமிழர், இங்கிட்ட என்டிஏ கூட்டணி, அங்கிட்ட டிஎம்கே, எல்லாருமே பலம் வாய்ந்த கட்சிகள் தான். யாரையும் சாதாரணமாக இட ஓட்டக்கூடாது. பார்ப்போம் யாருக்கு அந்த வெற்றி வாகைன்றதை நம்ம பார்க்கணும். 2026 தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறா, எந்த கட்சி ஆட்சியை அமைக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, எந்த கட்சி அமைஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கும்ல, நம்ம கட்சியும் ஜெயிக்கிறதுல நமக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால தான் பார்ப்போம் 2026 தேர்தல் என்ன நடக்க போகுது, அந்த வெற்றி வேக சூட போகிறது யார் கொடி மேலே பறக்கும் அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நாம் தமிழர், ஒருவேளை நாம் தமிழர் ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம், தாவேக்கா ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம், இல்லை என்டிஏ கூட்டணி ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம், டிஎம்கே ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம். பார்ப்போம், அதை வந்து பொறுத்திருந்து காலம்தான் முடிவு செய்யும். உங்களைப் போல் நானும் அந்த தேர்தலில் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால உங்களை போல் நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாருக்கு என்னன்னு. நன்றி, வணக்கம்.